வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். செப்டம்பர் 2019 வருஷம் ஒரு புதிய மாதம் ஆரம்பிக்க போகுது. எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம்லாம் 3 வீடியோ போட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மொபைல் ஃபோன் வர்றதா நான் வீடியோ போட்டேன். அந்த போட்ட நேரமோ என்னமோ தெரியல, அந்த ஆகஸ்ட் மாதம் எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் லான்ச்சுக்கு இந்த டெக் பிளாகர்ஸ்லாம் போகிறதே வந்து ஒரு பெரிய டிராஃபிக் பிளாக் ஆகிருக்கும் போல் அவ்வளோ தூரத்துக்கு லான்ச் மேலே லான்ச் மொபைல் ஃபோனாக போட்டு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பிக்கிறேன். மொபைல் ஃபோன் கம்பெனிக்காரங்க அவங்க வேலையை ஒழுங்காக தான் பார்க்குறாங்க. ஒவ்வொரு மொபைல் ஃபோனாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கணும், அவங்களுடைய நோக்கம் அதுதான். ஆனால் நம்ம அவன் ஒரு புதுசாக மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம மொபைல் ஃபோன் மாற்றணும், இல்லை புது மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. உங்கள் மொபைல் ஃபோன் அவசியமாக மொபைல் ஃபோன் ஒர்க் ஆகலை, இந்த மொபைல் ஃபோன் தேவை அப்படின்னா மட்டுமே உங்கள் புது மொபைல் ஃபோன் வாங்குங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட ஒருத்தர் கேட்டுருந்தாரு, அதாவது அவருடைய மொபைல் ஃபோனுடைய வாரண்டி பீரியட் முடிய போகுதான், அதனால எனக்கு புது மொபைல் ஃபோன் வாங்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த காரணத்துக்கு இல்லாமல் மொபைல் ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ கேட்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனால் மக்கள் அந்த மாதிரி தான் சிந்திக்கிறாங்க. அவங்க புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மொபைல் ஃபோன் வாங்கின உடனே இன்னொரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண உடனே ஐயோ இதை விட அது பெட்டராக இருக்கு, அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதை தூக்கி போட்டு அதை வாங்குறாங்க. கையில் காசு இருக்கோ இல்லையோ மொபைல் ஃபோன் வாங்கணுங்கிற ஒரு அவசியத்துக்கு நம்ம எல்லாரையும் இந்த கவர்ச்சிகரமான இந்த மொபைல் உலகம் கவர்ந்துருக்கு. இந்த சுழலுக்குள்ள சிக்கிக்காம பத்திரமா இருந்துக்கணும். பட் மொபைல் ஃபோன் என்னென்ன வருது, மொபைல் உலகத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தான். வேற என்னமோ சொல்ல வந்தேன், இப்போ ட்ராக் மாதிரி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் வீடியோவை பாருங்க. இன்னும் நம்ம சேனல் கிரிசனை சரி சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ செப்டம்பர் 2019 இந்த மாதம் என்னென்ன மொபைல் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எடுத்த உடனே விவோ பிள்ளையார் சொல்லி போட்டு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சைனாவில் விவோனுடைய Z5 அப்படின்னு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் V1 Pro அந்த மொபைல் ஃபோனையும் லான்ச் பண்ணிட்டாங்க. V1 Pro ரொம்ப சூப்பரான மொபைல் ஃபோனாக இருந்துச்சு. விவோனுடைய S1 மொபைல் ஃபோன் எஸ் ஸ்டைல் சீரிஸ்னு சொல்லிட்டு புதிய சீரிஸ் ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கலவையாக கொண்டு V1X Pro அப்படின்னு மொபைல் ஃபோன் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. பல பேர் V2 Proன்னு சொல்கிறாங்க, ஆனால் V2 Pro கிடையாது, V1X Pro அப்படிங்கிற மொபைல் ஃபோன் இப்போ லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோன் இதே மாதிரி ஸ்டைலிஷான பிளாக் கலர், இந்த டைமண்ட் பிளாக் கட்டில் மொபைல் ஃபோன்லாம் பின்னாடி வரது மாதிரி நியூஸில் லீக்லாம் போட்டிருந்தாங்க. பட் எப்படி மொபைல் ஃபோன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 48 மெகா பிக்சலோட வரும். பேட்டரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி அநேகமாக 5000 mAh பேட்டரியில் கொண்டு வரலாம். USB Type-C போர்ட் கொண்டு வரலாம். விலை பார்த்தீங்கன்னா 18,000 20,000 இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது விவோனுடைய V1X Pro. Z5 வருதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தெரியல. Z5 வருதா இல்லையான்னு பொறுத்தான் பார்க்கணும். ஆனால் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி IFA, அதாவது பெர்லினில் நடக்கிற IFA நிகழ்ச்சியில் நோக்கியா அவங்களுடைய 3 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. 3க்கும் மேற்பட்ட மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணலாம். பட் நமக்கு தெரிஞ்சு யூகிக்கிற மொபைல் ஃபோன் 3 மொபைல் ஃபோன். முக்கியமான மொபைல் ஃபோன் நோக்கியானுடைய 7.2, அப்புறம் 6.2, அப்புறம் 8.2. இந்த 7.2 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 660 தான். ஆனால் முதல் முறையாக நோக்கியாவும் நாங்களும் 48 மெகா பிக்சல் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட 48 மெகா பிக்சல் கேமராவோட கொண்டு வருவாங்க. இதோட விலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 20,000 இருக்கலாம். ஆனால் அந்த நோக்கியா 8.2 இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்னாப்டிராகனுடைய புதிய ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 735ஓட அவங்க லான்ச் பண்ணலாம். விலை விவரங்கள் சரியா தெரியல. முக்கியமாக இந்தியாவுக்கு வர்றப்போ என்ன விலையில் வரும் நம்ம யூகிக்க முடியல, வரட்டும் பார்ப்போம். பட் இந்த நோக்கியா 6.2 ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனாக இருக்கும். நோக்கியாவுடைய என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன்னாலே நம்மளுடைய மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோனுடைய விலை கொண்டு வந்துருவாங்க. அதில் ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹானர்லேருந்து ஹானர் 9X மற்றும் 9X Pro இந்தியாவுக்கு வரலாம். ஸோ 9X மற்றும் 9X Pro ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 2 மொபைல் ஃபோனும் இந்தியாவில் வர்றப்போ விலை பார்த்தீங்கன்னா 14,000 மற்றும் 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். இந்த ஹானர் 9Xல பார்த்தீங்கன்னா 48 + 2 மெகா பிக்சல். ஆமாம், அந்த 2 மெகா பிக்சல் அப்படியே தான் இருக்குது. 48 மெகா பிக்சல் சென்சரோட 2 மெகா பிக்சல் சென்சர் கொண்ட மொபைல் ஃபோன் ஹானர் 9X. அப்புறம் கூடவே அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 48 2 இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 8 மெகா பிக்சல் போனால் போச்சுட்டு ஒயிட் ஆங்கிளில் கொடுத்துட்டாங்க. அந்த மொபைல் ஃபோன் கொண்டது ஹானர் 9X Pro. ஃப்ரண்ட்டில் பாப்அப் கேமரா, செல்ஃபி கேமராலாம் பயங்கரமாக எழுப்பி வரும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்தபடியாக இவனுடைய அப்பனுக்கெல்லாம் அப்பே சூப்பர் மொபைல் ஃபோன் கம்பெனிக்காரன் ஹுவாவே, இவன் வந்து 2 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறான். குளோபல் லான்ச் கண்டிப்பாக செப்டம்பரில் இருக்குது. பட் இந்தியாவில் கொண்டு வருவாங்களா, எப்போ கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹுவாவே மேட் 30 மற்றும் மேட் 30 ப்ரோ, இதில் வந்து முக்கியமான அம்சம் இவங்களுடைய புதிய ப்ராசஸர் கிரின் 990 ப்ராசஸர் அவங்க கொண்டு வரலாம். இல்லாட்டி கிரின் 980 கூட அவங்க லான்ச் பண்ணலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து லீக்ஸ் பேஸ் பண்ண ஒரு நியூஸ் தான். மேட் 30ல் வந்து 4 கேமரா, 24 + 16 + 8 + 5. மேட் 30 ப்ரோவில் வந்து 40 + 40 + 8. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட் 30ல் வந்து 24 மெகா பிக்சல், மேட் 30 ப்ரோவில் வந்து 32 மெகா பிக்சல். அதே மாதிரி 4200 mAh பேட்டரி, 4500 mAh பேட்டரி. மேட் 30 வந்து எல்சிடி, மேட் 30 ப்ரோ வந்து AMOLED பேனல். விலை பார்த்தீங்கன்னா இவங்க சாம்சங்கோடைய நோட் 10 மற்றும் நோட் 10 ப்ரோக்கு காம்படிட்டராக 75,000 அப்படி இல்லாட்டி 85,000 அந்த ரேஞ்சில் அவங்க கொண்டு வரலாம்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக ஓப்போல இருந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மட்டும் இல்லை, தீபாவளிக்குள்ள ஒரு 6-7 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறதை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ரெனோ, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெனோ மொபைல் ஃபோன். இந்த ரெனோ மொபைல் ஃபோனை தொடர்ந்து ரெனோ 2 அப்படிங்கிற மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தெரியலன்னா விரைவில் அந்த ரெனோ 2க்கான விவரங்கள் முழுசாக நமக்கு தெரிய வந்துடும். ஆனால் இந்த ரெனோ 2 மொபைல் ஃபோனை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய மாடல்ஸ் இருக்குது ரெனோ சீரீஸில். ரெனோ இசட், ரெனோ லைட், ரெனோ 2F மற்றும் ரெனோ 2Z. இந்த மாதிரி 20,000 ரூபாயிலிருந்து 45,000 விலைக்கு இந்த ரெனோ சீரீஸில் வந்து எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்போனுடைய ஏ சீரீஸ்லேருந்து ஒரு மொபைல் ஃபோன் வரப்போகிறதா கேள்விப்படுறேன். சரி, இவன் வந்து 7-8 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணட்டும். ஆனால் சமீபத்தில் இப்போதாங்க OnePlus 7 OnePlus 7 ப்ரோ மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ரிவ்யூ போட்டு அந்த ரிவ்யூ போட்ட சூடு கூட குறையலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டி சீரீஸ் வரப்போகுது. செப்டம்பர் 26 OnePlus 7T மற்றும் OnePlus 7T ப்ரோ 2 மொபைல் ஃபோனும் அநேகமாக இவங்க ஸ்னாப்டிராகன் 855+ கொண்டு வரலாம்னு எதிர்பார்க்குறேன். பட் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் மொபைல் ஃபோன் கொண்டு வராங்களா, அதோடு சேர்த்து OnePlus டிவியும் கொண்டு வராங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் OnePlus 7 ப்ரோ மற்றும் OnePlus 7 மொபைல் ஃபோன் வாங்கினவங்க ஏமாற்றம் அடையாதீங்க. உங்கள் மொபைல் ஃபோன் நல்ல மொபைல் ஃபோன் தான். அதை தவிர்த்து புதுசாக என்ன ஃபீச்சர் கொண்டு வரானோ அது மொபைல் ஃபோன் வாங்க தேவையாக இருந்தவங்க அந்த மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம ஏசுஸ்னுடைய ROG மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் வருது 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 வருதுன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் வந்த பாடு இல்லை. அநேகமாக இந்த செப்டம்பர் மாதமாச்சு அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜூலையில் ஆரம்பித்த நியூஸு ஆகஸ்ட் இப்போ செப்டம்பர் ஆகி போச்சு. இன்னும் அந்த மொபைல் ஃபோன் இந்தியாவுக்கு வரல. ROG 2 அநேகமாக செப்டம்பரில் லான்ச் ஆகலாம். லான்ச் ஆனால் எவ்வளோ விலைக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. அப்புறம் இந்த ரியல்மியோடைய XT, இந்த Realme 5 மற்றும் Realme 5 Pro லான்ச் பண்ண அதே ஸ்டேஜில் கடைசியாக மாதவ் ஸ்டேஜ் விட்டு இறங்கி போகிறப்போ குவாட்மி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. 64 மெகா பிக்சல் Realme XT செப்டம்பர் மாதம் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. செப்டம்பர் மாதம் ஆரம்ப வாரத்திலேயே இந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுது. 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 64 மெகா பிக்சல், பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 கேமராவோட ஸ்னாப்டிராகன் 712ஓட இந்த மொபைல் ஃபோன் வரப்போகுது. 64 மெகா பிக்சல் மிகப்பெரிய ஹைலைட் இந்த ரியல்மியினுடைய XC மொபைல் ஃபோன். நீ மட்டும்தான் 64 மெகா பிக்சல் லான்ச் பண்ணுவியா, நானும் லான்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஷியோமிக்காரன் அவனுடைய ரெட்மி நோட் ப்ரோ சீரீஸ்னுடைய லான்ச் டேட்டை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 மற்றும் நோட் 8 ப்ரோ கொண்டு வர போகிறாங்க. சைனாவில் கொஞ்சம் நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அநேகமாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அநேகமாக இந்த சைனாவில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெட்மி நோட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 665 48 மெகா பிக்சல், 4 கேமரா பின்னாடி. அப்புறம் அந்த ரெட்மி நோட் 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா மீடியாடெக்னுடைய புதிய ப்ராசஸர் ஹீலியோ G90T. இந்த மீடியாடெக் ப்ராசஸர்னு போட்ட உடனே ப்ராசஸர் மொக்கையாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து G90T வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஒரு கேம் விளையாடுறதுக்குன்னே முக்கியமாக இந்த மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோனில் ஒரு ஹை எண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கக்கூடிய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தர்றதுக்காகவே பிரத்யேகமாக பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் மொபைல் ஃபோனில் எப்படி ஒர்க் ஆகும்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கே எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. 664 மெகா பிக்சல் இந்த கேமரா கண்டிப்பாக வந்துடும் நோட் 8 ப்ரோவில். அதே மாதிரி 4 கேமரா கொண்டு வந்துருக்காங்க. நானுங்களும் 4 கேமரா கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருவாங்க. பேட்டரி வந்து 4000 mAh பேட்டரி இருக்குது நோட் 7 ப்ரோவில். அதை வந்து 4500 mAh பேட்டரியாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். இது தவிர இன்ஃபினிக்ஸ் இந்த கம்பெனியிலேருந்து ஹாட் 7 ப்ரோலாம் பார்த்துருப்பீங்க. ஹாட் 8 அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. டெக்னோ கம்பெனிக்காரனும் ஸ்பார்க் சீரீஸ்லேருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன் வந்துருச்சு. நான் பேச முடியாது மொபைல் ஃபோனை பற்றின முழு விவரங்கள் நம்ம சேனலில் விரைவில் வரும். அப்புறம் சாம்சங் கம்பெனி பார்த்தீங்கன்னா
M30 நெக்ஸ்ட் சீரிஸ் M30s, அப்புறம் A50 நெக்ஸ்ட் சீரிஸ் A50s, அப்புறம் சாம்சங் A70 நெக்ஸ்ட் சீரிஸ் A70s. இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் அவனும் லான்ச் பண்ணுறான். அப்புறம் சைனாவில் வந்து ஷோமிக்காரங்க வந்து MI Mi Mix 4 அந்த மொபைல் ஃபோனை செப்டம்பர் 4ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அப்பா எனக்கே மூச்சு தாங்குதுப்பா, எவ்வளோ மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்றியே ஒரு விட்டு போச்சு அந்த லெனோவானுடைய. லெனோவா கம்பெனிக்காரன் அவங்க மறந்துடாதீங்க, அவங்களும் நாங்களும் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்காக கில்லர் நோட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல ஒரு புது மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் அதுவும் லான்ச் ஆக போகுது. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஈடு கொடுத்து மொபைல் ஃபோனுக்கு ரிவ்யூ அன்பாக்சிங் இதெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒன்றும் தேடுற பாடு இல்லை. பார்ப்போம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அதை தொடர்ந்து தீபாவளிக்குள்ளே இவங்க எத்தனை மொபைல் ஃபோன் எத்தனை டிவி என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம். சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.